மாதவிடாய் பெண்கள் மருந்து வில்லைகள் பாவித்தல் சம்பந்தமான கருத்துக்களை பார்ப்போம். ஒரு பெண் தனக்கு வரும் மாதவிடாயை மருந்துகளால் நிறுத்தி கொண்டு ரமலான் மாதத்தை முழுக்க பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற கேள்வி பலரிடத்தில் ஏற்படுவதுண்டு. அல்லாஹ் பெண்கள் மீது அமைத்துள்ள இயற்கை அமைப்பு இது. எனவே அந்த இயற்கைக்கு ஏற்ப செயற்படுவதே சிறந்தது. ஆரம்பகால சஹாபி பெண்களும் இவ்வாறே நடந்து கொண்டுள்ளனர். எனினும் இவ்வாறு மருந்துகள் பாவித்து மாதவிடாய் வராது தடுத்து கொள்வது ஷரியா ரீதியான தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. ஏனெனில் இவ்வாறு தடை செய்யும் சட்ட வசனங்கள் எதுவும் அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ காணப்படவில்லை. எனினும் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்குமாயின் கூடாததாகவே அமையும். இது பற்றி வைத்தியர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியமானதாகும். எனினும் இளம் பெண்கள் இதனை தவிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானதாகும். இவ்வாறு மாதவிடாயை நிறுத்த மருந்து பாவிக்க முடியும் என பிற்பட்ட கால சட்ட அறிஞர்கள் கூறியுள்ளனர். உதாரணமாக ஹம்பலி மத்ஹபின் தலீல் தாலிப் என்ற நூலில் இக்கருத்து வந்துள்ளது. அதன் விரிவுரை நூலான தலீலு தாலிப் என்ற நூலில், தலீலு தாலிப் அல்ல, இந்த தலீலு தாலிப் என்ற நூலின் விரிவுரை நூலான மனாரு சபீல் என்ற நூலிலும் அதன் ஆசிரியர் இக்கருத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். எனவே இந்த பெண்கள் ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்காக வில்லைகள் பாவிக்காமல் இயற்கையாக மாதவிடாயை வரவிடுவது மிக பொருத்தம். ஆனால் அவர்கள் வில்லைகளை மருந்துகளை பாவித்து மாதவிடாயை நிறுத்தி இந்த மாதத்திலே பயனடைவதாக இருந்தால் உரிய விசேடமான மருத்துவர்களை அணுகி அதனை பாவிப்பதால் உடலுக்கு தீங்கு ஏற்படுமா இல்லையா என்பதை அறிந்து தீங்கு இல்லாவிட்டால் பாவிப்பது பொருத்தமானதாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இளம் பெண்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில நேரம் அவர்களுடைய உடலுக்கு அது கேடு விளைவிக்கக்கூடியதாக அமையலாம்.